The name is கன்சிஸ்டன்சி சவாலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க நேற்று விட்ட கதையை தொடருவோம். சிக்கன் அளவு மட்டும் தான் பார்த்தேன், ஆனால் சாப்பிடல. போகிற வழியில் பழத்தை சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். நேற்று வீடியோவில் சொன்னேன் அதே மாஸ்டர் இன்றைக்குமே சில விஷயங்கள் சொன்னார். என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அண்ட் அவர் பேசினதுக்கப்புறமா எனக்கு இதுக்கப்புறம் vlog-ஏ போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டு போயிருச்சு. அவர் சொன்ன சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான், அதெல்லாம் எடுத்துக்கலாம் தப்பில்லை. பட் சில விஷயங்கள் அவர் அப்படியே ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி மாற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. ஸோ எனக்குன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணிக்கிறேன், அங்கே ஒரு ஸ்பேஸே கிடைக்காத மாதிரி இருந்தது. அதனாலே எனக்கு நேற்று ஒர்க் அவுட் எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இல்லை. ஜிம்லேருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 வேரியேஷன் கிட்ட சொல்லியிருப்பார், எல்லாத்தையும் பண்ணேன். பட் 3வது வேரியேஷன் இந்த புஷ்அப்ஸ் போடும்போது அவர் வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கேயே எனக்கு பாதி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது நான் சொல்ல விரும்பலை. நல்லா ஹெவியாக சாப்பிட்டேன். அது ஒன்று தான் கொஞ்சம் மனசு காரதலாக இருந்தது. சாப்பிட்ட அப்புறம் இந்த கிரேட்டினை குடிக்கிறதுக்காக எடுத்தேன். பட் பார்த்துட்டு எதையோ நினச்சி சிரிச்சுட்டே இருந்தேன். பட் எதுக்காக எனக்கே தெரியல, கேட்காதீங்க. அதுக்கப்புறம் தூங்கி மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணேன். இதே என் கரண்ட் பாடி வெயிட்டு. அதுக்கப்புறம் அப்பா ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேலையை முடிக்கிறதுக்காக லேப்டாப் எடுத்து முடிச்சுட்டு கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண உட்காந்துட்டேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்முலாஸ் பார்த்தேன். ஃபார்முலாஸ் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சம் சால்வ் பண்ணேன். அந்த சம் சால்வ் பண்ணதில் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக நல்லா சால்வ் பண்ண மாதிரி இருந்தது. பட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தேன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணி இன்னொரு ட்ரை கொடுத்தேன். ஓகே, பட் கேட் எக்ஸாமில் எவ்வளோ சிம்பிளாக இருக்காது, நான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கு அப்புறமா தான் சாப்பிடவே உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காலையில் 6:30 மணிக்கு பால் வச்சாங்க. நான் 9:30 மணிக்கு குடிச்சிட்டு இருக்கிறேன். குடிச்சு முடிச்சுட்டு லேப்டாப் எடுத்துட்டு வீட்டுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டிலேருந்து வந்துட்டேன். இன்னைக்கு போகிற வழியில் கிளைமேட் அருமையாக இருந்தது. ஆனால் எனக்கு சும்மாவே குளிரும், அதனால் கொஞ்சம் நடுக்கத்தில் தான் போனேன். அங்கே இன்னைக்கு கிளாஸே கொஞ்சம் நேரம் தான் போச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே ஒரு தூக்கத்தை போட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கரண்ட் இல்லை. வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நேற்று vlog-ஏ போட வேணாம்னு நினச்சேன். பட் நேற்று போட்ட வீடியோஸுக்கு கொஞ்சம் வியூஸ் ஜாஸ்தியாக போச்சு. நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கணும் அப்போல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ பிக் லவ் யூ டு ஆல்.